பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப பொய்யெல்லாம் நடிக்க வேண்டாம். ஹோ, அப்போ உங்களுக்கு வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிதானே? இருக்கட்டும் விடு. டேய், என்னடா என்னாச்சு? சாரி, சின்னதா பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இடியட், வண்டியை எப்படி ஓட்டிட்டு வரான் பாரு, பைக் கூட தெரியாம. ஏய், அறிவு இருக்கடா உனக்கு? கண்ணு தெரியல உனக்கு? ஒரு ஆள் போறது கூட தெரியாம வண்டி ஓட்டுவே நீ? இறங்கி வாடா முதல்ல. டார்லிங், இரு வர. அவ என்ன பெரிய இவ மாதிரி கை நீட்டிலாம் பேசுறான். டேய், எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை? நாம தப்பா வந்துட்டு அவனை ஏன் குறை சொல்லணும்? ஏய், அதுக்கு பைக்க வச்சுக்கிட்டு கார்ல வர அவனை கை நீட்டி பேசுறான். டேய், தப்பு யார் பண்ண என்னடா? ஆளை பார்க்க டொக்கு மாதிரி இருக்கான். இதுல என்கிட்ட சீன் காட்டுறான் அவன். இரு வர. ஏய், சொன்ன கேளு. இரு வர. கௌதம், வேண்டாம் கௌதம். அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் யோ, அறிவு இல்ல உனக்கு? எங்க பாத்துட்டு வர? ஆறு அடிச்சா காது கேட்காது உனக்கு? நீ பாட்டி அடிக்கிற மாதிரி வர? ஏய், யார பார்த்து என்ன பேசுற? என்ன கையெல்லாம் நீட்டி பேசுற? உன்னை நான் இடிச்சனா? இடிக்கலல்ல, அப்புறம் எதுக்குடா பேசுற? என்னது இடிக்கலையா? யோ, இடிச்சாதான் அவங்ககிட்ட பேசணுமா? வையே, யாருகிட்ட பேசுற? எந்த ஊர்ல எங்க வந்துட்டு? என்னடா அடிச்சிருவியா நீ? எங்கடா கை வைடா பாப்போம். வைடா கையா. என்னடா சும்மா கத்துற? இங்க பாரு, ஒழுங்கா போயிடு. டீசெண்டா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லன்னா அச்சி காலி பண்ணிடுவேன் உன்னை. அடிச்சு காலி பண்ணிடுவியா? அட்ரா அட்ரா பாப்பா. ஏய், விடுப்பா, என்னப்பா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஏங்க, டர்னிங்ல ஹார்ன் அடிச்சுனே வரேன், வண்டி வருது தெரியாம இடிக்கிற மாதிரி வந்துட்டு என்ன பத்தி பேசுறா அவன்? ஹலோ, நான் கரெக்டா தான் வந்தேன். நீ தான் என் வண்டியில இடிக்கிற மாதிரி வந்த. ஏய், உனக்கு பைக் ஓட்ட தெரியலன்னு சொல்றா. ஹலோ, பைக் ஓட்டுறதுக்கு எனக்கு சொல்லி தராத. நான் பைக் மெக்கானிக், தெரியுமா? எது மெக்கானிக்கா இருந்தா கரெக்டா ஓட்டிடுவியா? ஏய், ரோட்னா பார்த்து வரணியா? 4 வண்டி வரதான் செய்யும், போகதான் செய்யும். இதோ பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அச்சி மூஞ்செல்லாம் வச்சிருவேன். ஏய், எங்க ஓடறா பாப்பா? வாடா. எப்பா, விடுங்கப்பா, பாக்க டீசெண்டா இருக்க. தேவையில்லாம ஏன்பா அவங்க கூட போய் சண்டை போட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்திருக்க, போய் வேலையை பாருப்பா, போப்பா. நானும் அதுக்காக தாங்க பாக்குறேன். இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் பிரிச்சு போட்டுருவேன். என்னடா உனக்கு? கௌதம், ஒழுங்கா போயிடு. பாத்துட்டேன் மரியாதை சும்மா. அப்பா, நடந்தது என்ன பாருங்க. டேய் கௌதம், என்ன என்ன இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்ற? சார், உங்க பையனா சார் இவரு? ஆமா. என்ன சார் இவரு? ரோட்ல கார் எப்படி ஓட்டணும்னு தெரியாதா இவருக்கு? அப்பா. தாறுமாறா ஓட்டிட்டு என்ன குறை சொல்றாரு? கொஞ்சம் விட்டு ஆச்சு ஆளை காலி பண்ணிருப்பாரு. இவருக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? அப்பா, முதல்ல காரை வாங்கி வீட்டுல விடுங்க. ஐ அம் சாரி. டேய், என்னடா பிரச்சனை? அப்பா, இல்லப்பா, நான் கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன். அது இருந்தாலும் தான் தெரியாம டர்னிங்ல உள்ள வந்து கடைசியில இவன் என்ன குறை சொல்லிட்டு இருக்கான். டேய், இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. டர்னிங்ல வரும்போது நான் ஹார்ன் அடிச்சிட்டு தான் வந்தேன். நீங்க வண்டி ஓட்டல, வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். யோ, சரி சரி, அமைதியா இரு. அப்பா, ஐம் சாரிங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெரியாம பண்ணிட்டான். ப்ளீஸ் விட்டுடுங்க, இதை பெருசுப்படுத்த வேண்டாம். இல்ல சார், தப்பு பண்ணிட்டு ஒரு சாரி கூட கேட்க மாட்டாரு. நான் தப்பு பண்ண மாதிரி வந்து நின்று பேச எப்படி? அதான் கோவமா இருக்கு. ரொம்ப சாரிங்க, அதான் அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டேன்ல. டேய், ஒரு சாரி கேட்டா என்னடா குறைஞ்சிருவேன்? நான் எதுக்குப்பா சாரி கேட்கணும்? ஒரு நிமிஷம். அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, இதை வச்சுக்கோ. பரவாயில்ல சார், இருக்கட்டும். வண்டி அடிச்சிருந்தா பரவாயில்ல, அதான் ஒண்ணு இடிக்கல. பரவாயில்ல. உங்க பையன் கார் ஓடிட்டு வந்த ஸ்பீடுக்கு நான் தான் விட்டா காலியா இருந்திருப்பேன். உங்க பையனுக்கு கொஞ்சம் ஓட்ட சொல்லி கொடுங்க. ஐம் சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க கிளம்புங்க. சாரி. டேய் கௌதம், என்னடா பண்ணு? இல்லப்பா. வா இப்படி. டேய் என்னடா பிரச்சனை இது? சரி, நான் ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன், வா ஆபீஸ்க்கு போலாம். ஐயோ அப்பா, உங்க கார் தான் இருக்குல்லப்பா, உங்க கார்லயே போயிடலாமே. நீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு வர லட்சணம் எல்லாம் தெரியும். இப்ப ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க. உங்க அம்மா வேற டெய்லி என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. மரியாதை என் கூட கிளம்பி வா, நான் என் கார் டிரைவர் எடுத்து வர சொல்லிடுறேன். நீ உன் கார் கிட்ட நில்லு, நான் அதை வந்துடுறேன். ஓகே? டார்லிங் டார்லிங், அப்பா இந்த வண்டியில வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஆபீஸ் கூட்டிட்டு போணுமா? நீ கொஞ்சம் இறங்கிக்கிறியா? அதான் திடீர்னு நடு ரோட்ல இப்படி இறக்கி விட்டா நான் எப்படி போறது? பர்ஸ் எங்க வச்ச? பர்ஸ் 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 பர்ஸ். இத புடி, கேப் புடிச்சு போயிடு. டேய் கௌதம், இங்க எங்க கேப் வரும்? இங்க நிறுத்திட்டு என்னடா பேசுற? திடீர்னு உங்க அப்பா வராருன்னு சொல்லிட்டு என்ன இறக்கி விட்டா என்ன அர்த்தம்? அது வந்து டார்லிங் டார்லிங், அவர் வர்றதுக்குள்ள நீ இறங்கிடு ப்ளீஸ். டேய் நான் எங்கடா போவேன்? ஒன்னு பண்றியா? டிக்கி இருக்குல்ல, அது ஸ்பேஸா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறியா? அவரை ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு அப்புறம் உன்னை திரும்ப கூப்பிட்டுக்கிறேன். என்னது, டிக்கில உட்காரணுமா? ஐயோ ப்ளீஸ் டா, என் செல்லம்ல, என் தங்கம்ல. என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குமா? இல்லனா உன்னை இப்படி ட்ரீட் பண்ணுவானா? கொஞ்சம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ் டார்லிங், ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு இறங்கிரு. ஐயோ அப்பா வர்றமா, தயவு செஞ்சு இறங்குமா, இறங்குமா ப்ளீஸ். இறங்கு 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 டார்லிங், ப்ளீஸ் டார்லிங், ப்ளீஸ் டார்லிங்.